ஒரு கட்டத்தில் மனிதன் தன் வாழ்வில் ஒரு திருப்பு முனையை, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தெரிந்திருக்கிற ரகசிய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் பக்கம் தன்னை ஐக்கியமாக்கிக் கொள்வதற்கு ஒரு சிறந்த மாற்றத்தை அவன் எதிர்பார்க்கிறான். மனிதன் எதிர்பார்க்கிற இந்த மாற்றம் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? அல்லாஹ் விரும்புகிற மாற்றம் எது? இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் அருள்மறையாம் திருவசனத்தின் வழியாக சொல்லுகிறான், நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தை திருத்த விரும்புகிறான் என்றால், முதலில் அந்த சமூகம் தனக்குள் இருப்பதை திருத்திக் கொள்ள அவன் விரும்ப வேண்டும். ஒரு கூட்டம் தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத வரை அல்லாஹ் அவர்களை திருத்த மாட்டான் என்பதுதான் அல்லாஹுடைய கூற்று. அல்லாஹ் நமக்கு எத்தனை வாய்ப்புகளை அளித்தான், அல்லாஹ் எவ்வளவு சந்தர்ப்பங்களை கொடுத்தான். சரியான ஒரு மாற்றத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்த்து நிறைய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் மீண்டும் 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 கொடுத்தான். அவையெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டோம், அவையெல்லாம் புறக்கணித்து விட்டோம். என்றாலும் ரப்புல் ஆலமீன் செய்த தவறுகளை வெளிப்படுத்தி கேவலப்படுத்தவில்லை, குற்றங்களை அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தவில்லை. மீண்டும் ஹயாத்தை கொடுத்து, மீண்டும் ரமலானை கொடுத்து, மீண்டும் லைலத்துல் கத்ரை கொடுத்து, மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறான் ரப்புல் ஆலமீன். எதற்கு? தனக்குள் இருக்கிற தவறுகளை திருத்திக் கொண்டு மரணத்துக்கு முன்னால் அவனுடைய உண்மை நெருங்கிய பாசம் உள்ள அடியானாக நானும் நீங்களும் மாறுவதற்கு. இது அல்லாஹ் நமக்கு காட்டுகிற பேர அன்பினுடைய வெளிப்பாடு. என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் ஒரு மாற்றம் வரவில்லை? என்னுடைய வாலிபத்தை நான் அதிகமான நேரங்கள் அவனுக்கு மாறு செய்வதில் வாழ்ந்துவிட்டேன். என்னுடைய ஓய்வு காலங்களை அதிகமான நேரம் தவறில் ஈடுபடுத்திக் கொண்டேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை நான் திருத்திக் கொள்ளாமல் அதை எப்படி தவறின் பக்கம் செலுத்திக் கொள்ள வேண்டும், அதை அந்த நேரத்தில் எப்படி நான் தவறு செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் பாவத்தை ரசிக்க வேண்டும் என்று சிந்தித்தேனே தவிர அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி செல்ல வேண்டும், தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கவில்லையே. சரி, உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எங்கிருந்து எதிர்பார்ப்பீர்கள்? நீங்கள் எங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை தொடங்குவீர்கள்? சிந்தித்து பார்த்தால் வணக்கத்திலிருந்து தொடங்குவதா, இல்லை அல்லாஹ் விரும்புகிற தர்மத்திலிருந்து தொடங்குகிறதா, அல்லது இந்த ரமலான் இதிலிருந்து தொடங்கி விடுவதா? எங்கிருந்து என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை நான் தொடங்க வேண்டும்? அதிகமானவர்கள் நினைத்து கொண்டிருப்பது வாழ்க்கையுடைய மாற்றம் என்பது காசு, பணம், சொத்து, சுகத்தில் இருக்கிறது என்பது. அது அல்ல. மாற்ற வேண்டியதை சரியான முறையில் மாற்றிக்கொண்டால் நமக்கு வேண்டியது நம்மளை தேடி வரும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு. அன்புக்குரியவர்களே, எங்கிருந்து உங்களை நீங்கள் திருத்த வேண்டும் என்பது அல்லாஹ் சொல்லுகிறான். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யுத்கிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். தௌபா கேளுங்கள், தௌபத்தன் நஸூஹா, பரிசுத்தமான பாவ மன்னிப்பை கேளுங்கள். அங்கிருந்து உங்களுடைய மாற்றத்தை தொடங்குங்கள். அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய தவறுகளை மன்னிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாற்றம், முன்னேற்றம் வராத காரணம் நான் செய்த தவறுகள், பாவங்கள் தடையாக இருப்பது என்பதை யாரும் இதுவரைக்கும் உணர்ந்தீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை. தான் உணர வேண்டும். என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு தவறுகள் செய்துவிட்டேன், எவ்வளவு குற்றங்கள் செய்துவிட்டேன். அது எனக்கும் ரப்புக்கு மட்டும் தெரிந்த இடம். அது அந்த இடத்தில் அந்த குற்றத்தை நினைத்து, அந்த தவறுகளை நினைத்து அந்த இடத்தை நான் சரி செய்யவில்லை.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு தயாராகவில்லை. காரணம், முதலில் எனக்குள் இருக்கிற, நான் சுமந்திருக்கிற பாவ அழுக்குகளிலிருந்து என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவம் இருக்கிற இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் நிரம்பி இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் அதிகமாக நிகழாது. இருள் இருக்கிற இடத்தில் ஒளிக்கு வேலை இல்லை, ஒளி இருக்கிற இடத்தில் இருளுக்கு வேலை இல்லை. ஒரு மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு பாவம் இருக்கிறது, அந்த அளவுக்கு அவன் ரஹ்மத்தை பெறுவதற்கு தகுதி இழந்தவனாக இருக்கிறான். சுருக்கமாக சொல்வதென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தினந்தோறும் நம்மை வந்து அடைகிறது. அதை பெறுவதற்கு நம் பாவங்கள் தடையாக இருக்கிறது. கொஞ்சம் சிறிய பாவமாக இருந்தால் அந்த தடை சிறியதாக இருக்கும், பாவம் அதிகமாக இருந்தால் தடை பெரியதாக இருக்கும். சையதுனா நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன் சமூகத்திற்கு கூறியதை நமக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார் சூரத்துல் நூஹ். இன்றைக்கு எனக்கு எல்லாவித பாக்கியமும் வேண்டும். கல்லூரியில் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு தேவை என்ன? சிறந்த படிப்பு, சிறந்த தேர்ச்சி. உழைப்பை தேடக்கூடியவனுக்கு சரியான வருமானத்திற்குண்டான உழைப்பு, கை நிறைய பரக்கத்தான செல்வம், காசு பணம். திருமணம் முடித்தவர்களுக்கு தேவை என்ன? சாலிஹான குழந்தை. திருமணம் முடிக்காதவர்களுக்குரிய தேவை என்ன? நல்ல வாழ்க்கை துணை. இது போன்று மனிதனுக்கு தேவைப்படுகிற, மனிதன் எதிர்பார்க்கிற அனைத்தும் அவனுக்கு எல்லா விதத்திலும் சிறந்ததை எதிர்பார்க்கிறான், நலவை எதிர்பார்க்கிறான், ஹைரை எதிர்பார்க்கிறான். இதொன்றும் தவறல்ல. எதிர்பார்ப்போடு மாத்திரம் இருந்தால், அதற்குண்டான செயல்களை செய்யாவிட்டால் எதிர்பார்ப்புகள் எப்பொழுது நிறைவேறும்? எந்த மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில், அந்த மாற்றத்தை நீங்கள் தொடங்க வேண்டிய முதல் கட்டமே தான் சுமந்திருக்கிற பாவக்கரைகளை நீக்குவதுதான். அதைதான் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஃபக்குல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. மக்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் இரட்சகனிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள், செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேளுங்கள். தன்னுடைய இரகசிய வாழ்க்கை, பரகசிய வாழ்க்கையில் நடந்த எல்லாவித தவறுகளையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் வைத்து இஸ்திக்ஃபார் கேளுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், தௌபா செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் மிக பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அன்றைக்கு அதை ஞாபகப்படுத்தினார்கள். இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மழையை தருவான், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான், உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவான், உங்களுடைய விளைச்சல் பூமியில் அல்லாஹ் செழிப்பை தருவான். இன்றைக்கு நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் என்பதை இந்த வார்த்தை வழியாக நமக்கு விளங்குகிறது. இன்றைக்கு திருமணம் முடித்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், தொழில் தொடங்கியவர்களுக்கு லாபம் வேண்டும், படிப்பவர்களுக்கு ஞானம் வேண்டும், திருமணத்தை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு தகுந்த வரம் வேண்டும். அனைத்து சிறந்த காரியம் தேவைகளும் நிச்சயமாக ரப்பிடத்தில் தான் அது இருக்கிறது. நீங்கள் செய்கிற இஸ்திக்ஃபாரின் மூலமாக அது கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆனின் வழியாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுவார்கள்? அதிகமாக இஸ்திக்ஃபாரை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், தௌபாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி கடைபிடிக்கும் நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு விடுவை தருவான். உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு, உங்களுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு தீர்வை தருவான். உங்களுடைய காரியங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். ரிஸ்க் உங்களை தேடி வரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துகிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் கரம் உயர்த்தி இரகசியமாக அவனோடு உரையாடி, அவனுக்கும் உங்களுக்கு மட்டும் தெரிந்த இரகசிய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தௌபா வேணும், இஸ்திக்ஃபார் எனும் நிலையை ஏற்படுத்தி கொண்டு அவனிடத்தில் கண்ணீர் விட்டு அழுங்கள். நிச்சயமாக உங்களுடைய கண்ணீருக்கு அல்லாஹ் ஒரு நாள் பதிலளிப்பான்.